ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு, சார் எனக்கு 40 வயசு ஆகுது, எனக்கு செக்ஸ் ஆசை இருக்குது ஆனால் உணர்ச்சியே இல்லை. இதைத்தான் நாம் ஆண்மை குறைவு அப்படின்றோம். ஆண்மை விரைப்புத்தன்மை சரியாக இல்லை அப்படின்றது ஒரு 40% ஆண்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. இதை சரி செய்ய முடியும். இன்றைக்கு போல வரலாற்றில் என்றைக்கும் இவ்வளோ அருமையான மருந்துகள் இருந்ததில்லை. அதனால் நீங்கள் ஒரு பாலியல் மருத்துவர் அணுகுனீங்கன்னா என்ன காரணம்னு முதல்ல பார்க்கலாம். ரத்த நாளங்களில் வர குறைபாடு, ஹார்மோன் பிரச்சனைகள், நரம்பு பாதிப்பு, மன அழுத்தம், பதட்டம், அணுறுப்புல பிரச்சனை, மெட்டபாலிக், அதை தவிர ஸ்மோக்கிங், சிகரெட்டு, மது, சர்க்கரை வியாதி, பல்வேறு நோய்களுக்கான மருந்துகள், இப்படி நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம சில டெஸ்ட்டுகள் பண்ணோம்னா என்ன காரணத்தினால உங்களுக்கு பிரச்சனை கண்டறிய முடியும், அதுலேருந்து இதை சரி பண்ண முடியும். சில நேரங்களில் இன்னொரு உண்மையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்மை குறைவு என்பது ஹார்ட் அட்டாக்கினுடைய முன்னோடியாக இருக்கலாம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சிகிச்சை எடுத்துக்கொண்டு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். ரேணுன்ற ஒரு மேடம் கேட்டிருக்காங்க, சார் இப்போ நான் 7 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இப்போ செக்ஸ் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறேன். கண்டிப்பாக வச்சுக்கலாம். நீங்கள் செக்ஸ் டே 1 ப்ரெக்னென்சி டெலிவரிக்கு முதல் நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். சில நேரங்களில் அது நல்லதும் கூட. உங்கள் டாக்டர் பண்ணக்கூடாதுன்னா வச்சுக்க வேண்டாம். இப்போ டாக்டர்கள் ஏன் சொல்லுவாங்க, கொஞ்சம் ரத்தம் வருது, கர்ப்பப்பையினுடைய நச்சுக்கு அதாவது பிளாசண்டா, அதை நச்சுன்னு சொல்கிறது தவறான வார்த்தை இருந்தாலும் தமிழில் தான் வார்த்தை. பிளாசண்டா கீழே இருக்கும், மேலே இருக்கணும், யூஸ்வலாக சைடில் இருக்கணும். அது கர்ப்பப்பை வாய்கிட்ட இருக்கும். அப்போ சில நேரங்களில் கொஞ்சம் ப்ளீடிங் ஆகும். இல்லை அந்த பிளாசண்டா கர்ப்பப்பையிலேருந்து கொஞ்சம் பிரிஞ்சு போயிருக்கும் கொஞ்சமாக. இதெல்லாம் அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை உங்கள் மருத்துவர்கள் கிருமி தொற்று வந்துடணும்னு பயப்படலாம். இப்படி ஏதாவது ஒரு காரணத்தினால உங்களை ட்ரீட் பண்ணக்கூடிய மருத்துவர்கள் செக்ஸ் வைக்கக்கூடாதுன்னா வைக்காதீங்க. மற்றபடி காரணம் இல்லைன்னா நீங்கள் 2 பேரும் வச்சுக்கலாம். அது உங்களுக்கு நல்லது, உங்கள் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நல்லது, உங்கள் கணவருக்கு நல்லது. நல்ல கெமிக்கல்ஸ் பிரெயின்லேருந்து வர்றதுனால எல்லோருக்கும் நல்லது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கர்ப்பம் அந்த டெலிவரிக்கு முதல் நாள் கூட செக்ஸ் வச்சுக்கிறது நல்ல விஷயம்தான். ஏன் அப்படின்னா சில நேரங்களில் டெலிவரி டேட் தள்ளி போகும்போது அந்த கர்ப்பப்பை வாய் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அப்போ நீங்கள் செக்ஸ் பண்ணீங்கன்னா விந்தில் இருக்கக்கூடிய ப்ரோஸ்டாக்லாண்டின் என்ற கெமிக்கல்ஸ் கர்ப்பப்பை வாயில் பட்ட உடனே கர்ப்பப்பை சுருங்கி விரிந்து பிரசவ வலி ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் சிசேரியன் போகாமல் ஒரு இயல்பான ஒரு டெலிவரிக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் செக்ஸ் நல்லது. சார் செந்தில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு, ஐயா எனக்கு உடலுறவின் போது என் மனைவிக்கு யூரின் வருது, அது என்ன காரணம்னு கேட்குறேன். பொதுவாக உடலுறவின் போது யூரின் வராது. ஏன்னா யூரின் வரக்கூடிய பகுதி ரொம்ப டைட்டாக சுருங்கி இருக்கும். சில நேரம் பெண்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் யூரின் கழிக்கிறதுல ஒரு இன்பம் இருக்கலாம். சில பேர் வேணும்னு அப்படி பண்ணலாம். அப்படி இருக்கான்னு முதல்ல அதை பரிசோதிக்கணும். மருத்துவர்கள் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதற்கான சில மருந்துகள் இருக்குது. அந்த மருந்துகளை எடுத்துக்கொண்டு அவங்க அதுக்கப்புறம் செக்ஸில் ஈடுபடலாம். அப்போ அவ்வளோ சீக்கிரம் யூரின் வராது. வேறு சில விஷயங்கள் என்னென்னா, கரெக்டாக யூரின் போயிட்டு தண்ணி கொஞ்சம் ஒரு 1 hour குடிக்காமல் இருந்துட்டு கடைசியாக யூரின் போயிட்டு செக்ஸில் ஈடுபடலாம். ஏன்னா அப்போ யூரின் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம். சார் சுகந்தின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, சார் எனக்கு 36 வயசு ஆகுது, எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, இப்போ பீரியட்ஸ் 10 நாள் ஆச்சு, உடலுறவு கொண்டால் எனக்கு குழந்தை பிறக்குமான்னு கேட்குறாங்க. வாய்ப்புகள் இருக்குங்க. இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ஆனால் 36 வயது இரெகுலர் பீரியட்ன்றது கர்ப்பமாக மாட்டீங்கன்னு எல்லாம் சொல்ல முடியாது. கர்ப்பமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு நிறைய வினோதமான கேசஸ் எல்லாம் நாங்கள் இந்த 32 வருஷத்தில் நிறைய பார்த்துருக்கோம். ஒரு 42 வயதான ஒரு பெண்ணெல்லாம் பெரிய கர்ப்பப்பையில் கட்டி, அது பிரச்சனையே ரொம்ப அதிகம். குழந்தை இல்லைன்னு ரொம்ப லேட்டாக வந்தாங்க. இந்த கட்டியை பார்த்துட்டு கர்ப்பப்பையவே எடுக்கணும், ஆனால் அவங்க வந்திருக்கிறது குழந்தை இல்லைன்னு. சரின்னு கொஞ்சம் மாத்திரைகள்லாம் கொடுத்து, கொஞ்சம் ஹஸ்பண்டுக்கும் மாத்திரை கொடுத்து, ஒய்ஃபுக்கும் மருந்துகள்லாம் கொடுத்துட்டு நாங்களும் கர்ப்பப்பை எடுக்கணுன்றது தயங்கிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா குழந்தை இல்லை தம்பதிகள், இவ்வளோ பெரிய கட்டி இருக்குது, எப்படி பண்ணுறது அப்படின்னு. அவங்கள ஒரு 3 மாதம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 4-5 மாதம் கழித்து திரும்பி வந்தாங்க. மாதவிலக்கு வரலன்னு. அவங்களுக்கு ஏற்கனவே இரெகுலர் பீரியட் தான். சரி எல்லாம் செக் பண்ணலான்னு ஸ்கேன் பண்ணால் வயிற்றுக்குள்ளே ஒரு அழகான குழந்தை வளருது. இத்தனை வருடம் இல்லை, இப்போ புதுசாக குழந்தை வளருது. கட்டி தனியாக இருக்குது, குழந்தை பக்கத்தில் இருக்குது. ஸோ முழுமையாக அந்த குழந்தையோட அவங்க வீட்டுக்கு போனாங்க. அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த கட்டியும் சேர்த்து எடுத்துட்டோம். அதனால் எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. வரலாம், வராமலும் இருக்கலாம். அதனால் இரெகுலர் பீரியட்ஸ்னால கருத்தரிக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு குழந்தை வேணும்னா நீங்கள் தாம்பத்திய உறவு பண்ணிக்கிட்டே இருங்க. பீரியட்ஸ் ரெகுலரைஸ் பண்ணுங்கள் அடுத்த சைக்கிள் வரும்போது. இல்லை குழந்தை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாதுகாப்பு முறைகளோட செக்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு கற்பனையில் வராது அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டு பண்ணீங்கன்னா சில நேரம் நீங்கள் நினைத்ததுக்கு மாறாக ஏதாவது நடந்தால் சிக்கலாக இருக்கும்.